ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுக்கிட்டு பூண்டு நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். நீங்கள் வந்து சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்தால் அதை வாங்கிக்கோங்க. எங்கள் ஊரில் இங்கே பெரிய கத்திரிக்காய் தான் இருந்துச்சு, அதனால தான் இதை வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச பழைய மசாலா இருக்குது, பழைய மசாலா இல்லைங்க, அரைச்சி வச்ச மசாலா மீன் இருந்துச்சு, அதையும் போட்டு நல்லா கலக்கி நல்லா வதக்கிருக்கேன் பச்சை வாசனை வர வரைக்கும். காய் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான தண்ணி ஊற்றி இன்னும் காயை வேக வைக்கலாம். இதில் ஆல்ரெடி நான் உப்பு காரெல்லாம் சேர்த்துட்ருக்குது, நான் எதுவும் சேர்க்கலை. நீங்களும் மசாலா அரைச்சி அதில் கத்திரிக்காயில் நல்லா உப்பு காரம் எவ்வளோ வேணுமோ அதை போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, கலக்குங்க. நிறைய கத்திரிக்காய் நல்லா பாதி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சா மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் பிடிக்குன்றவங்க விருப்பப்பட்டவங்க மாங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லை எனக்கு மாங்காய்லாம் பிடிக்காதுன்றவங்க வேண்டாம், சேர்த்துக்காதீங்க. கருவேப்பிலை போட மறந்துட்டேங்க, அப்போ அதனால் நான் இப்போ போடுறேன். நீங்கள் வந்து அந்த மசாலா வதக்கும் போதே போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தனியாக கடுகு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாங்காய் நிறைய போட்டுட்டிங்கன்னா புளி தண்ணி ஊற்ற வேண்டாம், நான் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், அதனால் புளி கரைசலை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்ட பிறகு கொத்தமல்லி தழை தூவி எடுத்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் அடைச்சிடலாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய காரக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.